மனோரமா 1963 வெளிவந்த கொஞ்சம் குமரி படத்துல கதாநாயகா தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா நகைச்சுவை வேடங்கள்ல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றொரு காமெடி லெஜெண்டான நடிகர் நாகேஷ் கூட அவருக்கு சமமான கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க. 1960 இருந்து 69 வரைக்கும் நடிகர் நாகேஷ் கூட பல படங்கள்லயும், அதுக்கப்புறம் 1970, 80களில் காமெடி நடிகர்களான சோ, தேங்காய் சீனிவாசன், வெண்ணிற ஆடை மூர்த்தி, சுருளிராஜா இவங்க கூடயும் எண்ணற்ற படங்களை நடிச்சிருக்காங்க. அதே போல ஜெயலலிதா ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டார்னு உறுதியான நம்பிக்கை இருந்த மனோரமா 1996 தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதாக்கு ஆதரவாக நடிகர் ரஜினிகாந்திற்கு எதிராக பிரச்சாரமும் செய்தாங்க. மனோரமாவோட கடைசி நேர்காணல்ல 2015 உங்களுக்கு இந்த வாழ்க்கையை பத்தி ஏதாவது வருத்தம் இருக்குதான்னு கேட்டாங்க. இதுக்கு மனோரமா, எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல, நான் இந்த வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஏன் அடுத்த பிறவில கூட நான் மனோரமாவை தான் பிறக்க விரும்புறேன்னு சொன்னாங்க. 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல எப்படி நடிக்க முடிஞ்சதுன்னு கேட்டபோது அதுக்கும் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்னு சொன்னாங்க. மனோரமா தமிழ் படங்கள்ல 300க்கும் அதிகமான பாடல்களையும் பாடிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா AR ரகுமான் இசையில கூட பாடல் பாடிருக்காங்க.